நடமாடும் தெய்வம், நல் வழிகாட்டும் தெய்வம், குலமான தெய்வம், சந்திரசேகரேந்திர தெய்வம், குருவான தெய்வம், நம் குறை தீர்க்கும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், காஞ்சி காமகோட்டி தெய்வம், கனிவான அவர் பார்வை குறையெல்லாம் தீர்க்கும், கடலான அருள் வெள்ளம் நமையெல்லாம் காக்கும், அறியாமை இருள் நீக்கும், அருளெல்லாம் சேர்க்கும், அவரே நம் குலம் காக்கும் அன்பான தெய்வம். शिवाजी देने का स्वर्ण पादुका, शिवाजी देने का स्वर्ण पादुका, छत्रपति शिवाजी देने का स्वर्ण पादुका ना पूजा करता है हिंदी लेने का. வந்து கோதேந்திர சுவாமிகள் பூஜை பண்ண பாதுகா இவர் வழிபட்டு இவர் மூலமா துர்கா விட்டு ஆகரிவா கொடுத்து பூஜை பண்ணிருக்காங்க. குருவாரை மட்டும் தரிசனம் அந்த நாள்ல எடுத்து உள்ள வச்சிருந்தது. எத்தபடி 3 காலம் பூஜை நடக்கிறது. 3 காலம் அண்ணன் 2 காலம் அண்ணன் வைக்கும், 1 காலம் பழனி வைக்கும். शिवाजी देने का स्वर्ण पादुका சிவகாஜி மகாராஜ் கொடுத்து அதை அப்படியே மகாபிரிவு நம்ம नमो गुरुभ्यो गुरुपादुकेभ्यो नमः परेभ्यो परपादुकाभ्यः अज्ञाननाशाय विद्महे ज्ञानप्रकाशाय धीमहि तन्नो गुरुपादुका प्रचोदयात्. अनसूयात्मजाय विद्महे अवधूताय धीमहि तन्नो दत्त प्रचोदयात्. சிவாஜி நான் சொல்றேன், சிவாஜி தேனிக்கா சொன்ன பாருங்க. பாக்கி இருக்கிறதெல்லாம் மோடிங்கிற புது மொழி. இது ஒரு மோடி நரேந்திர மோடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மோடிங்கிற எடுத்து இந்த மொழி இப்ப கிடையாது, இந்தியாவில கிடையாது. இப்ப இதை வச்சு மராட்டிக்கார ஒரு தமிழ் ஆலோசனை ராமதாசன் குருநாதர் கோதேந்திர சுவாமிகள் பெரிய கோதேந்திரால் பூஜை பண்ணது. பத்து சூத்திரக்கா 10 கோத்திரக்காரா இருக்கா, 60 குடும்பம். வசிஷ்டம், விஸ்வாமித்ரம், காசியமும் பாரதவாதம் தான் ரொம்ப நிறைய இருக்கு. ஒரு 10 கோப்பு இது வரைக்கும் தெளிவா சொல்லி நான் சேர்ந்து வச்சிருக்கேன். சத்தியாகார சூத்திரம் பிரதானமா இருக்கு. ஆசுராயன் சில பேர் இருக்கா, சில பேர் ஒரே ஒரு சுக்லேஜி இருக்கா, பாக்கி எல்லாம் கிருஷ்ணகிரி தான் அந்த சத்தியாசாரத்துக்கு உத்தராங்கம் கிடையாது, சக்கியத்தியாக கிடையாதான், அது கிடையாதுக்காக இப்ப ஆபஸ்தம் அந்த கதைன்னு சொல்லணும். சத்தியாகார சூத்திரம் கொடுத்து ஆபஸ்தம் தான் பண்ணிருக்கேன். கார்த்திகை சர்மா கார்த்திகை சர்மா காசிமா जय जय शंकर